Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Naveena's Tiny Tips. இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஈடுக்கு நான் வீட்ல செஞ்சிருந்த ஸ்பெஷல் இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் பிரியாணி and அதே போல முழுசா வீட்ல எப்படி நான் இந்த முறை சிக்கன் ஃப்ரை பண்ண இது ரெண்டையும் தான் காட்ட இருக்கிறேன். சோ நீங்க இந்த வீடியோ பார்க்க ரெடியா? Let's begin. Srilankan கல்யாண வீட்லலாம் உங்களுக்கு தெரியும் சைடு டிஷஸோட சேர்த்து பிரியாணிக்கு வந்து எப்பவுமே அன்னாசியும் வெட்டி வைக்கிறேன். சோ அன்னாசியும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடுற ஃப்ளேவர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்ற ஃபேமிலியரான ஒரு ஃப்ளேவர் தான். சோ நான் நினைச்சேன் இந்த முறை அதே பைனாப்பிளை நாங்க ஃப்ரெஷ்ஷா வெட்டி வைக்காம பிரியாணில போட்டு ட்ரை பண்ணோம் அப்படினு பிரியாணில போட்டு இந்த பைனாப்பிள் பிரியாணி வந்து செஞ்சிருக்கிறேன். ஐ மீன் பைனாப்பிள் பிரியாணி இல்ல பைனாப்பிள் ஃப்ளேவர்ட் சிக்கன் பிரியாணி. சோ இதுல வந்து நல்ல ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து வரும். பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல நாங்க எங்க சிக்கன் ஃப்ரைக்கு சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் நான் நல்லா மசாலாலாம் போட்டு பரட்டி வைக்க போறேன். ஏன்னா இத வந்து நாங்க அவன்ல தான் போட இருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு முன்னக்கு. சோ இத வந்து பரட்டி வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்துர்க்கேன்னு காட்றேன். தயிரோட கொச்சிக்க தூள், கொத்தமல்லி தூள், மிளகு, மஞ்சள், இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைச்சது, அது அப்புறம் தேசிய புளி எடுத்துர்க்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்ல எல்லா இடமும் படுற மாதிரி இத நல்லா பரட்டி எடுத்து வெச்சுக்கொண்டு சோ பேசிக் ஸ்பைசஸ் தான் எந்த என்ன சொல்ற புதிய ஸ்பைசஸ் அப்படி ஒன்றும் இல்ல எல்லாமே பேசிக் எங்க ஸ்ரீலங்கன்ல வந்து கிடைக்கிற எல்லாட வீட்லயும் பொதுவா கிடைக்கிற பேசிக் ஸ்பைசஸ் தான். சோ இது வந்து நாளைக்கு காலைல நான் அவன்ல போட இருக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ஈட் vlogல மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் என்ன சொல்ற பிரியாணி இதெல்லாம் வந்து மிட்நைட்ல இருந்தா செஞ்சேன் பெருநாளைக்கு முந்தி ரெண்டு. சோ இந்த கோழி வந்து நேரத்தோட பரட்டி வைக்கிறதால உங்களுக்கு நல்லா அந்த மசாலா எல்லாம் உள்ளுக்கு இறங்கி நல்லா இருக்கும். அடுத்து வந்து எங்க பிரியாணிக்கு கோழி நான் எப்படி பரட்டி வைக்கிறேன்னு காட்றேன். அதுக்கு வந்து சேம் தயிர் எடுத்துர்க்கேன், கொச்சிக்க தூள், அதோட சேர்த்து கொத்தமல்லி தூள், மஞ்சள், இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைச்சது, அது பிறகு கொஞ்சமா கரம் மசாலா and பிரியாணி மசாலா. இதோட சேர்த்து ஒரு பாதி அளவு லெமன்ட வந்து ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன் பரட்டி கண்ட்ரிக்கோட தான் நினைவு வந்து. சோ இவ்வளவுதான் பிரியாணிக்கு வந்து கோழியை வந்து ரெடி பண்ணிட்டு இத ஒரு சைடுல வச்சிட்டு நாங்க பிரியாணி எப்படி செய்யறேன்னு பாப்போம். சோ இன்னைக்கு பிரியாணிக்கு வந்து நான் நெய் எண்ணெய் ரெண்டுமே எடுத்துர்க்கேன். உங்களுக்கு முழுசா வந்து நெய்ல செய்யறதாலும் ஓகே தான். நெய்ல வந்து வெங்காயம், அதே போல ஏலக்காய், கருவேப்பிலை, bay leaf, star anise and அதே போல ஒரு ஜாதிக்காய் எடுத்துர்க்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து அந்த கோல்டன் கலர் வரும்னா அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முறை அந்த பைனாப்பிள் போட்டு பிரியாணி பண்றதால நான் பேசிக் ஸ்பைசஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து பிரியாணில வந்து கிடைக்கணும்ன்றதுக்காக மிச்சம் நான் அந்த இந்த ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கல. சோ இந்த மாதிரி வெங்காயம் நல்ல கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைச்சது எடுத்துர்க்கேன். இதே வந்து நல்ல பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டு இதுல பச்சை கொச்சிக்காய் and அதே அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி எல்லாம் எனக்கு வந்து தேவையான டைம்ல இங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கொள்ற கஷ்டம். சோ நான் வந்து பெருநாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல திங்ஸ் வாங்கக்குள்ள நாங்க கொத்தமல்லி எல்லாம் வாங்கி நான் ஃப்ரீஸ் பண்ணேன். ஏன்னா நான் எத்தனையோ ரெசிபீஸ் செய்யறதுக்கு வந்து கொத்தமல்லி தேடி எனக்கு அந்த டைம்ல கிடைக்கிறதே இல்ல. சோ இப்போலாம் வந்து ஃப்ரீசர்ல போட்டுடுறேன். சோ எப்ப ஏதாச்சும் வேணும்னாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்க போட்டு இஞ்சி வெள்ளை வெங்காயத்துல பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் இதுல வந்து தக்காளி and அப்புறம் ஒரு கறி கொச்சிக்காய் எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் போட்டு நல்லா அந்த தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கொள்றேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கொள்ளுங்க. சரி பார்த்தோன்னா நாங்க போட்ட அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாங்க பரட்டி வச்சிருக்கிற கோழியை போட்டு இதோட கொஞ்சம் பால் ஊத்தி ஒரு கைப்பிடி அளவு அன்னாசி சின்னதா வெட்டி எடுத்துக்கொண்டு அதையும் வந்து நான் போட்டுருக்கிறேன். அன்னாசி போட்டதுக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் கம்ப்ளீட்டா குக் இல்ல ஒரு 70% மாதிரி அது நல்லா வெந்து வர வரைக்கும் இது வந்து மூடி வச்சிருந்தேன். சோ கோழி வந்து அங்க ரெடி ஆற டைம்ல இங்க நான் அரிசியும் வெச்சிட்டு சோ ரெண்டும் வந்து உங்களுக்கு ஒரே டைம்ல ரெடி ஆகி வந்துடும். இதுக்கு பான்ல தண்ணி சூடாகி கொண்டு வரக்குள்ள சீரகம், அரிசிக்கு தேவையான உப்பு,
எண்ணெய் வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி ரெசிக்கை வந்து புழிஞ்சு எடுத்துக்கொண்டேன். இவ்வளோதான். இப்போ இதில் கழுவி வச்சிருக்கிற கீரி சம்பா அரிசி வந்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த முறை பிரியாணிக்கு வந்து நான் பாஸ்மதி எடுக்கல, கீரி சம்பாவில் தான் பிரியாணி செஞ்சுருந்தேன். சில பேருக்கு வந்து பாஸ்மதியில் செஞ்சால் தான் பிரியாணி விருப்பம் அப்படின்னா இதே ரெசிபியை வந்து உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சு கொள்ளலாம். பட் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாஸ்மதியில் செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து தம்மில் நீங்கள் போடக்குள்ள உங்களுக்கு ரைஸ் நீங்கள் என்ன சொல்கிற அரைவாசி குக் பண்ணிட்டு ஒரு 3/4 மணி நேரம் தம்மில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது ரைஸ் நல்லா பதமாக வந்து குக் ஆகி வரும். பட் இதே நீங்கள் கீரி சம்பளம் செய்கிறேன்டா ஆல்மோஸ்ட் அரிசி வந்து ஒரு 90% டன் ஆனதுக்கு பிறவே நீங்கள் தம்மில் போட்டேன்டா தான் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிற பர்ஃபெக்டாக வந்து சாஃப்டாக குக் ஆகும். அப்படி இல்லைண்டா அரிசி வந்து கொஞ்சம் அந்த பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் வரணும் அது மாதிரி. அவ்வளோதான். இங்கே வந்து எங்களோட பிரியாணிக்கு கிரேவியும் ரெடி ஆகிட்டு எங்களோட சோறும் வந்து 90% டன். ஸோ தம்மில் போடக்குள்ள இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர்லாம் நல்லா பிரியாணியில் இறங்குறதுக்காக ஒரு லேயர்லையும் நல்லா பைனாப்பிள் வெட்டி போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ மாதிரி அரிசி போட்டு தான் இந்த பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். அண்ட் இதுக்கு வந்து முழுசாக ஒரு பெரிய அன்னாசிக்கை வந்து நல்லா பெருசும் இல்லை, இது ஒரு மீடியம் சைஸ் அன்னாசிக்கை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதான் நான் வந்து இன்றைக்கி பிரியாணிக்கு எடுத்த அன்னாசிட அளவு. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக பிரியாணிக்கு வந்து மேலால் எப்போவுமே போட்டுற மாதிரி நல்லா வெங்காயம் நட்ஸ் எல்லாம் பொரிச்சு போட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் போட்டு இதை வந்து தம்மில் வந்து போட்டுட்டு ஸோ ஒரு 45 நிமிஷம் இந்த தம்மில் போட்டு எடுத்து அப்படின்னா என்னோடய பைனாப்பிள் ஃப்ளேவரில் சிக்கன் பிரியாணி வந்து டன். ஸோ அடுத்தது வந்து நான் முழுசாக எப்படி கோழி வந்து இந்த மாதிரி பொரிச்சுன்னு காட்டுறேன். வலிமையாக வந்து இப்போ கோழி பொரிக்கிறேன் அப்படின்னா ஒன்றோ தண்ணியில் வந்து வேக வச்சுட்டு அதை பொரிச்சு எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி முழுசாக வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுற மிச்ச நேரத்துக்கு இது ரெண்டுமே செய்யக்குள்ள கோழில் இருக்கிற அந்த நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் அவிக்கிற அப்படின்னா அந்த தண்ணியோடய போயிடும். அப்படி இல்லை நீங்கள் மிச்ச நேரம் டீப் ஃப்ரை பண்ணுற அப்படின்னாலும் கூட கோழி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் மொய்ஸ்டாக இல்லாமல். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த முறை ஒரு 1.5 மணி நேரம் மாதிரி அவனில் வந்து நாங்கள் பரட்டி வச்ச கோழியை ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அதேப்புறம் அதை எடுத்து மேலால் வந்து நல்லா கோர்ன்ஃப்ளவரில் அந்த சிக்கன்ட்ட ஜூஸ் இருக்குன்னா நாங்கள் மசாலாலாம் போட்டு வச்சுருந்த அவனில் போடக்குள்ள உங்களுக்கு வந்து நிறைய ஜூஸ் விடும். அந்த ஜூஸ் எடுத்து கோர்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் கரம் மசாலா, ஃபுட் கலரிங், உப்பு இவ்வளோதான். அந்த கோர்ன்ஃப்ளவரை நீங்கள் சிக்கனுக்கு மேலால் நல்லா தடவி சிக்கனை வந்து நீங்கள் மிச்சம் எண்ணெய் ஊற்றவே தேவையில்ல. ஒரு ஃப்ளாட்டான ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் எல்லா சைடுமே நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி நீங்கள் பரட்டி எடுத்துன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வெளியால் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் என்ன சொல்கிறேன் அப்படியே அந்த சைஸ் வந்து மறுபடியும் நீங்கள் கோழி வந்து டீப் ஃப்ரை பண்ணக்குள்ள அது நல்லாவே சுருங்கி அப்படியே கோழில் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லாமல் நல்லா முழுசாக நீங்கள் போட்ட கோழி அதே சைஸில் உங்களுக்கு வெளியால் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். கட்டாயம் வந்து நீங்கள் முழுசாக கோழி வந்து பொரிக்கிறதுக்கு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த முறை ஈடுக்கு நான் வீட்டில் செஞ்ச லன்ச் அவங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டு இந்த வீடியோ வரதுக்கு ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். பட் ஒரு வெள்ளிக்கிழமையிலையும் கூட உங்களுக்கு இந்த பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணிடலும். அண்ட் இந்த பிரியாணிக்கு வர எல்லா சைட் டிஷ்ஷஸுமே வந்து இந்த சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். யார் சரி இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக பார்த்து செஞ்சு கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். Bye.